மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். சில முக்கிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமான சில நிகழ்வுகள்லாம் ஏற்படும். அதாவது ஒரு திருமணம் இல்லை குடும்ப சம்பந்தப்பட்ட சில சமாச்சாரங்கள், சில ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் அது மாதிரியான சில விஷயங்கள் கூடி வரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதனால சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் சில நேரங்களில் குடும்பத்தாரோட வெளியிலெல்லாம் நல்ல ஒரு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சிறப்பாக தென்படுகிறது. மொத்தத்தில் மனசுலேருந்து ஒரு லேசான ஒரு மனசை வச்சுட்டு நம்ம வழக்கத்திலேருந்து மாறுபட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய செலவுக்கு ஏற்ற அளவு தன வரவு சிறப்பாக வரும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். அதுவும் இல்வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக பேசும்பொழுது செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ரொம்ப ஒரு சந்தோஷத்தை விளைவுகளாக ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பாள்மாங்களே, அது உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். திருமணம் போன்ற சுபமான பேச்சுவார்த்தைகளை கூட ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் இது அமையும். அயல்நாடு செல்ல வேண்டும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். மொத்தத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அளவில் சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத் தருவார்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனசுல ஒரு நிம்மதி, சந்தோஷம், நல்ல செய்திகள், நல்ல விளைவுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாம சண்டை சச்சரவுகளில் எல்லாம் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன தப்பு செஞ்சோம், எதனால் நமக்கு இந்த பிரச்சனைங்கிற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆகலாம். நீங்க அதே மாதிரி எழுதக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது ஒரு இமெயில் அனுப்புறீங்க, இல்லை ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, இல்லை ஒருத்தட்ட ஃபோனில் பேசுறீங்க, இது எல்லாத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக உங்களோட பிஸ்னஸ் செய்கிறவங்க இல்லை அது விஷயமா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட ரொம்பவும் எச்சரிக்கையாக உங்களுடைய நடைமுறை வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். சில நேரங்களில் தன நஷ்டங்களும் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். குறிப்பாக உடன்பிறப்புகளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் சிறப்பாகவே அமையும். உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது வந்து சேரக்கூடிய தினமாக அமைகிறது. மனசுக்கு இனிய நிகழ்வுகள், நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களை பல பேர் சிலாகித்து ரொம்ப உங்களுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்பாடெல்லாம். உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டமாகத்தான் அமையும். அதே போல ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. தடைகளை எல்லாம் மிஞ்சி சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். தொடர்ந்து சிம்மராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன காரியத்தை செய்யறீங்களோ அந்த காரியத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யற தொழில்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்புகள் உருவாகி அந்த எதிர்ப்புகளால் சில பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால அந்த காரியங்கள்ல ரொம்ப கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன லாபம் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்கள் காதல் போன்ற விஷயங்களாகட்டும் இல்ல தனிப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். எடுத்த காரியத்துல நிச்சயமான வெற்றிகள், சில சுப செலவுகளும் வருவதற்கான காரண காரியங்கள் உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். சில நேரங்களில் தெய்வங்களுடைய கோவில்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், மனதுக்கு இனிய நிகழ்வுகள் ஏற்படும், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். சில புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போது அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் போது அதற்கான நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம், தடைகளை மீறி அற்புதமான வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமைகிறது. சிறந்த வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் வரும். அதனால உங்களுடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சு நீங்க வேலை செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நண்பர்களால் ரொம்ப நல்ல உதவிகள் எல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. கையில் பணப்பழக்கமும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவும் சிறப்பாக இருப்பதால் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்து விடுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அற்புதமான திருப்புமுனைகள், நண்பர்களால் ஆதாயம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கை கட்டினது வாய் கட்டலாமாங்க, அது மாதிரி ஆயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும்ன்ற மாதிரி உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும். தொழிலில் நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைந்துவிடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். இறுதியில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கும் அமைந்துவிடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அர்த்தம் புதிந்தவையாக இருக்கும். பேச்சினால சில விஷயங்களும் வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். புதுசாக சில தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையும். மொத்தத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், நல்ல ஒரு பண வரவு வரக்கூடிய ஒரு தினமாக அமையும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். கிருத்திகை உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்.
எடுத்த காரியங்கள் எதிலுமே சுலபமான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழில்ல சில பிரச்சனைகள் வரலாம், சில தடைகள் ஏற்படலாம். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் மாறணுமோ இல்ல புது ஒரு தொழிலுக்கு போறதுக்கு ஒரு இன்டர்வியூ இதெல்லாம் போய் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சில தவறுகளை நாம் அறியாமல் இழைத்து அதனால் தோல்விகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்பிக்கின்றன. அதனால செய்கிற தொழில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் பேசி நிச்சயிக்க ஒரு அற்புதமான தினம். காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனசுல சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும். இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுல தனித்தன்மையோடு பரிமளித்து சிறப்பான வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையக்கூடும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சதய நட்சத்திரங்களுக்கு அற்புதமான காலகட்டம். பலவேறு திசைகளில் இருந்தும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை கையாண்டாலும் நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று தாமதங்கள்லாம் ஏற்படும். அதனால கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் பேச்சுவார்த்தைகள் தடிக்கலாம். சில பேர் பேசுவது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால ரொம்ப பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம்ன்றதில் ரொம்ப உறுதியாக சொல்றேன். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும்.